தூத்துக்குடி நிர்பயாவுக்கு நீதி கிடைப்பதை அதிமுக உறுதி செய்யும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். விளாத்திக்குளம் வேடந்தம்பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை நாட்டையே உலுக்கி இருக்கிறது. பாதிப்புக்கு உட்பட்ட உயிரிழந்த சிறுமியின் குரலாக நீதி கேட்டு நாடாளுமன்றம் முதல் நீதிமன்றம் வரை அதிமுக ஒழித்து வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தல பக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார். களத்தில் உணர்வுகள், ஊர் மக்கள் போராட்டமும் வலுப்பெற்று வருகிறது. திமுக அரசு சாக்கு போக்குகளை நம்பாத தயாராக அவர்கள் இல்லை என்பது சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதல்வரின் தந்தையும் திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை மக்கள் விரட்டி அனுப்பியதே அதற்கு சாட்சி என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு கொடூரமான வழக்கை குற்றவாளிகளை கண்டறிய முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய கேவலம் முதல்வர் அவர்களே என்று முதல்வர்களே குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை சிஸ்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சீரழித்துள்ளீர்கள் என்பது இப்போதாவது உங்களுக்கு புரிகிறதா என்று முதலமைச்சரை பார்த்து அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இத்தோடு நிற்கப் போவதில்லை. வரும் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை என்று தமிழக பெண்களின் பாதுகாப்பை அரசுக்கு காட்டப்போகும் மாபெரும் போராட்டத்தை அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னெடுப்ப இருப்பதாகவும், தூத்துக்குடி நிர்பயாவிற்கு உரிய நீதி கிடைப்பதை அதிமுக உறுதி செய்யும் என்றும், விரைவில் அமைய போகும் அதிமுக அரசு எப்படி ஜெயலலிதா அவர்கள் தாய் போல பெண்களை காத்தார்களோ அதே போல தமிழையாக நின்று தமிழக பெண்களை அரண்கள் காப்போம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.